தமிழகத்துல இப்பதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு புதிய கட்சி 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்னு களத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த கட்சி நடிகர் விஜயால் தோற்றுவிக்கப்பட்டது. இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ புதுச்சேரியில அவங்க ஒரு கட்சி மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறாங்க. கட்சியாக கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு அப்புறமா அவங்க சந்திச்சிருக்கிறாங்க மக்களை அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இவங்களுடைய சந்திப்புக்கு அப்புறமாவே ஜோஸ் சார்லஸ் மார்டின் சன் ஆஃப் சாண்டியாகோ மார்டின் இவருடைய பையன் ஆதவர்ஜுனாவினுடைய உறவினரா இருக்கக்கூடிய இவர் புதுச்சேரியில விஜயினுடைய மீட்டிங் நடந்த கொஞ்ச நாட்கள்லயே அவரும் தன்னுடைய சொந்த கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு ரூமரா வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புதுச்சேரி வெற்றி கழகம் எப்படி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய பெயரை அட்ரஸ் பண்ணி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரோ, ஆதவர்ஜுனா அந்த கட்சியில இருக்கிறாரோ, அதே மாதிரி இவருமே புதுச்சேரி வெற்றி கழகம் அப்படின்னு அந்த யூனியன் டெரிட்டரியினுடைய பெயரை மையமா வச்சு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஐடியால இருந்தாராம். இத ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்க அறிவிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல வச்சு அறிவிச்சிருக்கிறாரு. ஜெனீவால ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி அட்ரஸ் பண்றதுக்காக போயிருக்கக்கூடிய இவர் தன்னுடைய பார்ட்டியை பத்தி அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டியினுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கரப்ஷனுக்கும் கரப்ஷன் ஒரு பக்கம், அதே மாதிரி மக்களை கம்யூனலாவும் கேஸ்டாவும் பிரிச்சு ஆளக்கூடிய ஒரு பக்கம், அந்த மாதிரியான ஒரு ஆட்சியும் நடந்துட்டு இருக்கு. சோ இதுல இருந்து மக்களை ரெஸ்கியூ பண்ணி ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு கவர்னன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றத காமிக்கிறதுக்காகத்தான் இந்த பார்ட்டி நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்றத மார்டின் அவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அட்ரஸ் பண்ணிருக்கிறாரு. சோ இந்த இடத்துல தான் என்ஆர் காங்கிரஸும் பிஜேபி அலைன்ஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டியை விமர்சிக்கிற வகையில, அதாவது இந்த மாதிரியான ஒரு ரூலிங் தான் அங்க இருந்துட்டு இருக்கு, கரப்டடா ஒரு கம்யூனல் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கவர்னன்ஸ் அங்க இருக்கிறது, இதுல இருந்து மக்களை ரெஸ்கியூ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த யூனியன் டெரிட்டரியில அமைய போற ஆட்சி மத்த ரீஜியன்ஸுக்கு ஒரு உதாரணமா ஒரு எடுத்துக்காட்டா அமைகிற வகையில ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய உரையில அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி பேசக்கூடிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இதுக்கு முன்னாடி பாஜக கட்சியில இருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பாஜகவுல இருந்து செயல்பட்டு இருந்த தன்னுடைய பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி அப்படின்றது பாஜகவுல இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய இவர் தற்போது அங்க அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்சியில பாஜகவும் அலைன்ஸ்ல இருக்கிறாங்க, அதை விமர்சிக்கிற வகையில இப்போ உரையாற்றிருக்கிறாரு அப்படின்றதையும் இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இவருடைய பேக்ரவுண்ட பார்க்கும்போது, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தன்னுடைய ஃபேமிலியாவே பார்க்கும்போது நிறைய பார்ட்டிஸ்ல இவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவருடைய தந்தை சாண்டியாகோ மார்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே லாட்ரி கிங், இந்தியா மொத்தத்திலுமே ஒரு லாட்ரி கிங் அப்படின்ற மாதிரி அறியப்படக்கூடியவரா இருக்கிறாரு. இவர் நேரடியாக எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலுமே இன்வால்வ் ஆகல. ஆனா இவருடைய பிசினஸ பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கனெக்ஷன்ல இருக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக நிறைய பெரிய பெரிய கட்சிகளுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய அரசாக இருக்கக்கூடிய, தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்குமே எலக்டரல் பாண்ட்ஸ் மூலமா டொனேட் பண்ணியிருக்கிறாரு ஒரு பெரிய தொகையை. சோ இப்படி தன்னுடைய பிசினஸ் மூலமாக அவர் நேரடியாக பாலிடிக்ஸ்ல இல்ல அப்படின்னாலுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடைய தந்தை இருக்கிறாரு. சோ ஜோஸ் சார்லஸ் மார்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பிஜேபியில இருந்திருக்கிறாரு. சோ பிஜேபியில இருக்கிற ஒரு வரலாறு ஆனது இவருக்கு இருக்கு. ஜோஸ் சார்லஸ் மார்டினுடைய அம்மா அவங்க லீமா ரோஸ், இவங்களுமே பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. இவங்க ஐஜேகே கட்சியில, அதாவது இந்திய ஜனநாயக கட்சியில லீமா ரோஸ் அவர்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவர் பிஜேபியில இருக்கிறாரு. அவங்களுடைய அம்மா லீமா ரோஸ் அவர்கள் ஐஜேகேல பயணம் செய்யறாங்க. சோ இப்படி இவங்க ஒரு கட்சி, இவங்க ஒரு கட்சின்னு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இவருடைய பிரதர், ஜோஸ் சார்லஸ் மார்டினுடைய பிரதர் டைசன் மார்டின், இவருமே பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கிறாரு. இவருமே சார்லஸ் மார்டினுக்கு முன்னாடியே இவரும் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு. தமிழர் விடியல் கட்சி அப்படின்ற கட்சியை தொடங்குறாரு. சோ தன்னுடைய கட்சியிலே செயல்பட்டு இருக்கிறாரு டைசன் மார்டின். சாண்டியாகோ மார்டினுடைய சன் இன் லாவா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள்
தாவேகாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு அப்படின்றதையும் மறக்க முடியாது. அவருமே விசிகேவுல இருந்து இப்ப தாவேகாவுக்கு போயிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்திலயுமே அவரு ஒரு 2ஆம் கட்ட முக்கியமான லீடராக பார்க்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் எலெக்ஷன் கேம்பே, தேர்தல் மேலாண்மை செயலாளர் அப்படின்ற பொறுப்பானது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்திருக்கு. இப்படி இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கட்சியில இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பின்னணியில இருந்து வரக்கூடியவர் தான் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்றது வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா இவர் ஒரு இன்டர்வியூவே வந்து ஒரு தனியார் சேனலுக்கு வந்து இன்டர்வியூவே கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா எங்க குடும்பத்துல வந்து நிறைய வேலைகள் பண்ணாரு, எங்களோட பிசினஸ்லயும் நிறைய குளறுபடி பண்ணாரு, எங்களே ஓவர்டேக் பண்ண பார்த்தாரு, எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே வந்து ஆதவ் அர்ஜுனா மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஒரு மீடியா முன்னாடி எடுத்து வச்சாரு அப்படின்றதையும் மறக்க முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போறதுனாலயே போட்டியா தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டியா ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற சில பார்வைகளுமே முன்னெடுத்து வைக்கப்படுது. டிசம்பர் 14ஆம் தேதி வந்து அறிவிக்கப்படுது. சோ இப்படி ஜோஸ் மார்டின் அவர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. புதுச்சேரியில இந்த பார்ட்டியை வந்து தொடங்கி இருக்கிறாரு. சோ இதை பற்றி உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.